ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு vlog பார்க்க போகிறோங்க. ஆனால் இதில் குக்கிங் எதுவும் பார்க்க போகிறது கிடையாது. இது உங்களில் நிறைய பேர் ரெக்வெஸ்ட் பண்ண ஒன் ஆஃப் தி வீடியோ தான். க்ளீனிங் சம்மந்தமாக நம்ம பார்க்க போகிறோம். க்ளீனிங் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் நிறைய ரெக்வெஸ்ட் வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசேஷன் பற்றி தான். ஃப்ரிட்ஜை எப்படி டீப் க்ளீன் பண்ணுறது அப்படின்றத பற்றி உங்களை நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதை தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு டீட்டெயிலாக காட்ட போகிறேன். ஃப்ரிட்ஜ் அப்படின்றது நம்ம வீட்டில் ஒரு ஹிடன் ஏரியா மாதிரி. அதை நம்ம பொதுவாக நம்ம அவ்வளோ சீக்கிரம் க்ளீன் பண்ணுறதுக்கு யோசிக்க மாட்டோம். ஏன்னா ஷாப்பிங் முடிச்சுட்டு டயர்டாக வருவோம், அப்படியே கொண்டு வர பொருட்கள் அப்படியே டம்ப் பண்ண ஆரம்பிப்போம். அது நாளடைவில் பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜை திறக்கிறப்ப அந்த ஒரு விதமான உங்களுக்கு ஒரு ஸ்மெல்லு வரும், ஃபுட் ஸ்மெல் வரும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கும். அதனால் எப்பயுமே ஃப்ரிட்ஜை பொறுத்த வரைக்கும் நம்ம நீட்டாக அதை மெயின்டைன் பண்ணணும். ஸோ அதை பற்றி தான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பொதுவாக அந்த மாதிரி க்ளீனிங்க்கு நான் வீட்டிலே செய்கிற க்ளீனிங் லிக்விட் தான் யூஸ் பண்ணுவேன். இதை பற்றியும் கேட்டிருக்கீங்க நீங்கள் முன்னால் வ்ளாக்ஸில் நான் யூஸ் பண்ணுறதை பார்த்துட்டு. ஸோ இது சிம்பிள் மெத்தட் தான் செய்கிறது. ஸோ அதை நான் இப்போ டீட்டெயிலாக உங்களுக்கு காட்ட போகிறேன். ஆல்மோஸ்ட் இது உங்கள்கிட்ட வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸாக தான் இருக்கும். அந்தளவுக்கு சிம்பிளான ஒரு லிக்விட் தான். இதை உங்களோட கிச்சன் க்ளீனிங்க்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது நார்மலாக நீங்கள் க்ளீன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற எல்லா விதமான க்ளீனிங்க்குமே இது யூஸ் பண்ணலாம். அந்தளவுக்கு உங்களுக்கு எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ என்னென்ன பொருட்கள்லாம் இதுக்கு தேவை அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். அதுக்கப்புறம் எப்படி சிம்பிளாக அதை பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இப்போ க்ளீனிங் லிக்விட் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு உங்களுக்கு தேவைப்பட போகிறது இந்த மாதிரி ஒரு கிளாஸ் கண்டெய்னருங்க. இது ஸ்ப்ரே பாட்டில். பொதுவாக இந்த மாதிரி க்ளீனிங் லிக்விட்க்கு நீங்கள் பிளாஸ்டிக் இதை யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா இதில் நான் எசென்ஷியல் ஆயில் ஊற்ற போகிறேன். எசென்ஷியல் ஆயில் எப்போயுமே கிளாஸில் தான் நீங்கள் ஸ்டோர் பண்ணணும். ஸோ அதனால் நான் கிளாஸில் வாங்கியிருக்கேன். ஸோ இந்த ப்ராடக்ட் நான் அமேசான் யூகேயில் வாங்கினேன். இந்தியாவில் கிடச்சிது அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக நான் லிங்க் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே பாட்டில் நம்மளுக்கு தேவைப்படும். அதுக்கப்புறமா இது செய்கிறதுக்கு 3 பொருட்கள் தான். ஏதாவது ஒரு எசென்ஷியல் ஆயில், ப்ரிஃபரபிளி எனக்கு பிடிச்சது பார்த்திங்கன்னா சிட்ரஸ் ஃப்ளேவர் இருக்கிற மாதிரி, ஆரஞ்சு ஃப்ளேவர் இருக்கிற மாதிரி நான் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த ஆயில் வேணாலும் யூஸ் பண்ணலாம். லாவெண்டர் இல்லாட்டி டீ ட்ரீ அந்த மாதிரி எது வேணாலும் எடுத்துக்கலாம். அப்புறமா நார்மலாக நீங்கள் பாத்திரம் விளக்குறதுக்கு யூஸ் பண்ணுவீங்க இல்லையா லிக்விட், அந்த லிக்விட் நான் எடுத்திருக்கேன். இது ஒரு 2-3 ட்ராப்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ரொம்ப கம்மியாக தான் தேவைப்படும். ஸோ அதுக்கப்புறம் மெயின் இன்க்ரீடியண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் வினிகர். ஸோ இந்த ஒயிட் வினிகர் தான் நம்மளுக்கு ஒரு பேஸ் மாதிரி. இதெல்லாம் கலந்து நம்ம க்ளீனிங் லிக்விடாக யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த 3 பொருட்கள் தான். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம நல்லா கலந்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு சிம்பிளான க்ளீனிங் லிக்விட் ரெடி ஆயிரும். ஸோ இப்போ மிக்ஸ் பண்ணுறதுக்கு நான் இங்கே ஒரு கப் எடுத்திருக்கேன். ஸோ அதில் மிக்ஸ் பண்ணிடலாம். அதில் ஒயிட் வினிகர் 250 ml அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். அதாவது நியர்லி 1 கப் அளவுக்கு வரும். நீங்கள் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஒயிட் வினிகர்லேயே நம்ம பாத்திரம் கழுவுறதுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த லிக்விட் ஒரு 2-3 ட்ராப்ஸ் மட்டும் நான் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு எசென்ஷியல் ஆயில் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ப்ரிஃபரபிளி நான் சிட்ரஸ் ஃப்ளேவர் இருக்கிற மாதிரி யூஸ் பண்ணுறேன். அதுதான் க்ளீனிங்க்கு நல்லாயிருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா 10-15 ட்ராப்ஸ் பக்கம் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லா இன்க்ரீடியண்ட்டுமே சேர்த்தாச்சு. ஒரு விஸ்க் யூஸ் பண்ணி நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு பாட்டிலில் ஊற்றிட்டோம் அப்படின்னா ஒரு சிம்பிள் லிக்விட் ரெடி ஆயிரும். இதை யூஸ் பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடலாம். இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க இந்த லிக்விடை நம்ம இந்த பாட்டில் ஸ்ப்ரேயில் ஊற்றி வச்சிடலாம். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்குங்க. எல்லா விதமான கிச்சன் க்ளீனிங்க்கும் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா ஸ்ப்ரே பண்ணிட்டு தொடச்சிட்டு அதுக்கப்புறமா ஒரு ஈர துணி வச்சு தொடச்சிட்டிங்க அப்படின்னா நல்லா உங்களுக்கு க்ளீன் ஆகிடும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ரிட்ஜில் இருக்க எல்லா பொருட்களையும் வெளியில் எடுத்துடலாம். எடுத்துகிட்டு நம்ம நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு எல்லாத்தையுமே வெளில எடுத்துடலாம். இப்போ என்னோடய ஃப்ரிட்ஜ் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்குது. க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நான் வெளியில் எடுத்துகிட்டு ஒரு சில ஆர்கனைசர்ஸ்லாம் நான் வாங்கியிருக்கேன். அதெல்லாம் யூஸ் பண்ணி கொஞ்சம் நீட்டாக ஆர்கனைஸ் பண்ண போகிறேன்.
இப்போ நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து அந்த ட்ரே இருக்கும் இல்லையா, ஒவ்வொரு கிளாஸ் ட்ரேவும் எல்லாத்தையுமே நான் வெளியில் எடுத்துட்டேன். இதெல்லாம் தான் ஃபஸ்ட்டு நான் வந்து நல்லா அந்த லிக்விட் யூஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்ணி தொடச்சிக்கிறேன். நான் வந்து பார்த்திங்கன்னா டிஷ்யூ பேப்பர் தான் யூஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு டிஷ்யூ யூஸ் பண்ணி நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறமா ஈரத்துணி வச்சும் நல்லா தொடச்சி எடுத்துக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த கிளாஸ் எல்லாத்தையும் தொடச்சி நம்ம ஓரமாக வச்சிடலாம். ஏன்னா கேர்ஃபுல்லாக பண்ணணும், இது வந்து உடையிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் இது எல்லாத்தையும் ஓரமாக வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த ட்ரேலாம் இருக்கும் இல்லையா, பாக்ஸ், அது எல்லாத்தையும் நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், வெஜிடபிள் ட்ரே எல்லாத்தையும் நான் வெளியில் எடுத்துட்டு அதையும் நல்லா வந்து தொடச்சிக்கிறேன். இப்போது நம்ம ஃப்ரிட்ஜு உள்பக்கம் எல்லாத்தையும் நல்லா க்ளீன் பண்ண போகிறோம். ஃபுல்லாக அந்த ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நான் தொடச்சிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு டிஷ்யூ வச்சு தான் துடைக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு ஈரத்துணி வச்சு நல்லா தொடச்சிட்டு ஃப்ரிட்ஜை வந்து தொடச்சி முடிச்சதுக்கப்புறமா ஒரு அரை மணி நேரம் பக்கம் நல்லா ஓப்பனில் வச்சிடலாம். அந்த ஸ்மெல்லெல்லாம் நல்லா உங்களுக்கு போனதுக்கப்புறமா நம்ம வந்து திங்ஸ் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ பாருங்கள், டோர் எல்லாத்தையுமே நான் வந்து நல்லா தொடச்சிட்டேன். ரொம்ப க்ளீன் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ இப்போ வந்து நான் அந்த ட்ரேயும் உள்ளே நல்லா வச்சுட்டேன். இது ஒரு அரை மணி நேரம் பக்கம் நல்லா ஓப்பன்லேயே வச்சுட்டு அந்த க்ளீனிங் லிக்விடோட வாசல்லாம் போனதுக்கப்புறமா நான் வந்து அரேஞ்ச் பண்ண போகிறேன். இப்போ மேல் ட்ரேயில் பார்த்தீங்கன்னா கார்னரில் நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சது வந்து வச்சுருக்கேன். அடுத்ததை வந்து தயிரெல்லாம் நான் வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறேன். அது பக்கத்துலேயே வந்து எக் ட்ரேவும் வச்சுக்கிறேன். அப்புறமா இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு இந்த 3 புல் அவுட் ட்ரா நான் வச்சுருக்கேன். அதில் வந்து கொஞ்சம் ஃப்ரூட்ஸ், அதுக்கப்புறமா கார்னு, தக்காளி இதெல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறேன். அடுத்த ரேக்கில் பார்த்தீங்கன்னா தோசை மாவு நான் அரைச்சது இருக்குது, மில்லட்ஸ் மாவு, அது வச்சுருக்கேன். அப்புறம் இன்னொரு இதில் வந்து இட்லி மாவு அரைச்சது வச்சுருக்கேன். இப்போ டோர் பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நான் வந்து மசாலா ஐட்டம், சாஸ், அந்த மாதிரி விஷயங்கள் தான் நான் ஸ்டோர் பண்ணுறேன். இப்போ இந்த ட்ரே பாருங்கள், இது வந்து டிவைடர் ட்ரே மாதிரி இருக்கும். இதையும் நல்லா எடுத்துட்டு நான் ஃபுல்லாக தொடச்சிட்றேன். தொடச்சிட்டு இந்த பாருங்கள் பார்ட்டிஷன் மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு ரொம்ப பிடிச்ச ட்ரே இதுங்க, நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இதில் நான் என்னென்ன ஐட்டம்லாம் வைக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஜிப்லாக் கவர்ஸில் தான் நான் போட்டு ஸ்டோர் பண்ணியிருக்கேன். லெமன் வச்சுருக்கேன். அப்புறமா இது வந்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகா, அது எல்லாத்தையுமே நல்லா உள்ளே வந்து டிஷ்யூவில் ரோல் பண்ணிவிட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அது வந்து நடுவில் வச்சுப்பேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இஞ்சி. ஸோ இது 3 தான் இந்த ட்ரேயில் நான் வந்து ஸ்டோர் பண்ணுறேன். சில நேரம் வந்து பூண்டும் கொஞ்சம் உரித்து வச்சுருப்பேன். ஸோ அதை வந்து அந்த இஞ்சி பக்கத்தில் ஸ்டோர் பண்ணிப்பேன். அடுத்ததாக இந்த பாக்ஸ் பாருங்கள், இது வந்து நான் அமேசானில் தான் வாங்கினேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இது வந்து நல்லா இந்த மாதிரி நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம ஏதாவது வெஜிடபிள்ஸ் கட் பண்ணிவிட்டு அது பாதி இருந்தது அப்படின்னா இதுக்குள்ளே வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும், உங்களுக்கு வாசமும் வராமல் இருக்குது ஃப்ரிட்ஜில். ஸோ இதோட லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த ஆர்கனைசர்ஸ் பற்றி தான் காட்ட போகிறேன். இது ரீசெண்டாக தான் நான் வாங்கினேன். என்னோடய போன ப்ளாக்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஹோம் ஸ்டோரில் தான் நான் இந்த ஆர்கனைசர்ஸ் எல்லாமே வாங்கினேன். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா என்னோடய க்ரீன் எல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு வாங்கியிருக்கேன். ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த ஒரு பெரிய பாக்ஸ் நான் வாங்கியிருக்கேன். இது ரொம்ப சூப்பராக இருக்குங்க, நல்ல பெரிய பாக்ஸ் இது. இது வந்து இந்த மாதிரி 2 சைடும் ஓப்பன் பண்ணிக்கிற மாதிரி லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி 2 பக்கமே நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரு டிவைடரும் இருக்குது. இந்த மாதிரி ஒரு டிவைடர் கொடுத்துருக்காங்க. அதை வந்து நம்ம நடுவில் வச்சுக்கலாம். இந்த மாதிரி லிட்டை ஃபுல்லாகவும் ஓப்பன் பண்ணிக்கலாம்.
ஸோ அந்த மாதிரி இந்த பார்ட்டிஷனை நடுவில் வச்சுட்டு நீங்கள் வந்து வேறு வேறு காய்கறிகள் கூட இந்த 2 பக்கமும் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸ்பேஸ் நிறையா தான் இருக்குது பார்த்தீங்களா. 2 வகையான கீரை கூட நீங்கள் வச்சுக்கலாம். இல்லாட்டி காய்கறி ஏதாவது 2 காய்கறி வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸ்டோர் பண்ணிட்டு இந்த லிட்டை க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா பர்டிகுலராக எந்த காய் தேவையோ அந்த சைடு மட்டும் ஓப்பன் பண்ணி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸும் இருக்குது. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கீரை அதெல்லாம் வைக்கிறதுக்காண்டி இதை நான் வாங்கியிருக்கேன். ஸோ இப்போ நான் பார்த்தீங்கன்னா நான் ஒரு வெரைட்டி தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதனால் நான் அந்த டிவைடர் எடுத்துட்டேன். கீழே வந்து இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபில்ட்ரு மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் தான் நம்ம வெஜிடபிள்ஸ்லேருந்து வர தண்ணி எல்லாத்தையும் அது கலெக்ட் பண்ணும். ஸோ இதனாலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெஜிடபிள்ஸ் எல்லாமே ரொம்ப நாளைக்கு இந்த பாக்ஸில் வைக்கிறது நல்லா இருக்குது. ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஸோ அதனால் நான் இதை பார்த்து வாங்கிட்டு வந்தேன். கீரை இதுக்காண்டி வாங்கியிருக்கேன். காய்கறியும் இதில் நம்ம வச்சுக்கலாம். ஸோ இப்போ நான் அந்த வந்து ஒரு வெரைட்டி கீரை ஸ்டோர் பண்ணுறதுனால அந்த டிவைடர் எடுத்துகிட்டு மொத்தமாக அப்படியே கீரையை நான் வச்சுக்கிறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா நான் 2 விதமாக பண்ணுறேன். கீரை நிறையா இருக்குது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ஒரு பாதி குவான்டிட்டி வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு லேயர் மட்டும் நான் டிஷ்யூ பேப்பர் வைக்கிறேன். ஏன்னா சப்போஸ் உங்களுக்கு கீரையிலேருந்து தண்ணி வந்தது அப்படின்னா ஃபுல்லாக உங்களுக்கு கெட்டு போகாது இல்லையா. அந்த மாதிரி நம்மளுக்கு டிஷ்யூ பேப்பர் வச்சோம் அப்படின்னா நல்லாவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் வச்சுட்டு அதுக்கு மேலே பாக்கி இருக்க குவான்டிட்டியை நான் வந்து வச்சுக்கிறேன். எல்லாமே வச்சதுக்கப்புறமா மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சுட்டு லிட் போட்டு நம்ம மூடிடலாம். இந்த லிட்டில் எனக்கு இன்னொரு நல்ல விஷயம் பிடிச்சது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி உங்களுக்கு ஏர் வெண்ட் மேலே இருக்குது. அதை எப்படி நம்ம ஓப்பன் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்குது, ஏர் சர்க்குலேஷன் இருக்கும். ஸோ இதுவும் பாதி உங்களுக்கு வந்து வெஜிடபிள்ஸை லாங்காக உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ அடுத்ததாக பாருங்கள், இந்த ஆர்கனைசர்ஸ் நான் வாங்கியிருக்கேன். இது 2ம் பார்த்தீங்கன்னா இது கொத்தமல்லி புதினாலாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு வாங்கியிருக்கேன். இதில் லிட்லேயும் பாருங்கள் இந்த மாதிரி வெண்ட் இருக்குது. இப்படி வேணும்னா ஓப்பன் பண்ணிக்கலாம், இல்லாட்டினா இப்படி க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதுவும் ஒரு நல்ல ஆப்ஷன் தான். இதுலேயும் கீழே வந்து ஃபில்டர்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஃபில்டரை நம்ம வச்சுட்டு அதுக்கு மேலே வெஜிடபிள்ஸ் வச்சோம் அப்படின்னா அதுலேருந்து வர தண்ணி உங்களுக்கு வெஜிடபிள்ஸில் ஊறாமல் கீழே அந்த ஃபில்டருக்கு கீழே போயிடும். ஸோ இதை வந்து கீழே இந்த மாதிரி வச்சிடலாம். வச்சுட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து புதினா கொத்தமல்லி ஸ்டோர் பண்ணுறனால எப்பயும் போல் நான் வந்து டிஷ்யூ பேப்பர் லைன் பண்ணி தான் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு கீழே ஒரு லேயர் போட்டுட்டு அதுக்கப்புறமா மேலே எல்லாத்தையும் நம்ம வச்சுக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் வந்து கொத்தமல்லியில் இருக்க அந்த காம்பு எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு தான் வைக்கிறேன். அந்த காம்பை நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன். சட்னி இல்லாட்டி தொகையல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிப்பேன். ஸோ அதை தனியாக நான் வந்து ஸ்டோர் பண்ணி அதை வந்து யூஸ் பண்ணிடுவேன். ஜஸ்ட்டு இலை இருக்கிறத மட்டும் நான் உள்ளே ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், எல்லாம் வச்சதுக்கப்புறமா நான் லேயர்ஸ் போட்டிருக்கேன் டிஷ்யூ பேப்பர். மேலேயும் ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சுட்டு அந்த லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதே மாதிரி தான் நான் வந்து புதினாவையும் ஸ்டோர் பண்ண போகிறேன். சேம் பாக்ஸ் தான் நான் புதினாவுக்கும் வாங்கியிருக்கேன். ஸோ புதினாவை பொறுத்த வரைக்கும் அப்படியே ஸ்டோர் பண்ணாமல் அந்த இலையை மட்டும் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா அதுவும் பாதி உங்களுக்கு கொஞ்சம் நாள் வந்து கெட்டு போகாமல் பார்த்துக்கும். ஸோ அதனால் இலையை மட்டும் நான் எடுத்து ஃபுல்லாக ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஃபுல்லாக வச்சதுக்கப்புறமா மேலே வந்து டிஷ்யூ பேப்பர் போட்டு மூடிட்டு இதை லிட் போட்டு வச்சிடலாம். இதுலேயுமே பார்த்தீங்கன்னா தெரியும், நான் 2லேயுமே அந்த ஏர் சர்க்குலேஷன் வெண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணி தான் வைக்கிறேன். இப்போ ஃப்ரிட்ஜை வந்து ஆல்மோஸ்ட் ஆர்கனைஸ் பண்ணியாச்சு. இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா காய்கறிகள் எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் ஒதுங்க வைக்க போகிறேன். ஸோ யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா நான் காய்கறி எல்லாத்தையும் கடையிலேருந்து வாங்கிட்டு வர அதே பிளாஸ்டிக் கவர்ஸில் தான் ஸ்டோர் பண்ணிட்டு இருந்தேன் இவ்வளோ நாளாக. பட் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நான் இந்த பேக்ஸ்லாம் வாங்கினேன். இது வந்து அமேசானில் தான் நான் வாங்கினேன். எல்லாமே வந்து நல்ல பியோர் காட்டன் பேக்ஸ். இது வந்து நல்ல உங்களுக்கு ஸ்ட்ராங்காகவும் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் வந்து வேணும்னா அதை வாஷ் பண்ணிக்கலாம். ரீயூசபிள் தான் எல்லாமே.
ரொம்ப நல்லா இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ரொம்ப நாளைக்கு. ஸோ அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, நல்ல ரிவ்யூவும் வாங்கியிருந்தது. ஸோ அதனால் இந்த பேக்ஸ் எல்லாம் வாங்கினேன். ஒரு பேக்கில் வந்து உங்களுக்கு 10 பேக் வருது. ஸோ அதனால் தாராளமாக எனக்கு தெரிஞ்சு இது ஒன்று வாங்கினாலே போதும்னு நினைக்கிறேன். நல்லா பேக்கோட சைஸும் பாருங்களேன், நல்லா பெருசாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 1/2 kg வெஜிடபிள்ஸ் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணலாம், அந்தளவுக்கு நல்லா பெருசாக இருக்குது. ஸோ இந்த பேக்ஸோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். உண்மையாகவே ரொம்ப நல்ல ப்ராடக்ட்டு. நம்ம பிளாஸ்டிக்கில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி காட்டன் வாங்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து திரும்ப ரீயூசபிளாகவும் இருக்குது இல்லையா, நல்ல விஷயம் அது. ஸோ அதனால் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, எல்லா வெஜிடபிள்ஸுமே அதோட பேக்லேருந்து ரிமூவ் பண்ணி இந்த பேக்ஸில் தான் நான் ஸ்டோர் பண்ண போகிறேன். இதில் வந்து பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, வெஜிடபிள்ஸோட பிக்சர்ஸ்லாம் இருக்குது. இந்த மாதிரி குக்கும்பர் இருக்குது, அப்புறம் கீரையோட ஃபோட்டோ இருக்குது, வெண்டைக்காய், இந்த மாதிரி. வேணும்னா நீங்கள் அந்தந்த வெஜிடபிள்ஸை அதிலே கூட ஸ்டோர் பண்ணலாம். சப்போஸ் அந்த வெஜிடபிள் இல்லை வீட்டில் அப்படின்னா மாற்றி கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஒரு நல்ல விஷயமும் இருக்குது. இதில் தக்காளி ஃபோட்டோலாம் இருக்குது பாருங்கள். சரி, இப்போ நம்ம எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இந்த பேக்கில் நான் ஸ்டோர் பண்ண போகிறேன். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து பீன்ஸ் கேரட்டை ஸ்டோர் பண்ண போகிறேன். ஆக்சுவலாக பீன்ஸ்க்கு தனியாக கேரட்க்கு தனியாகவே பேக் பிக்சர் இருக்குது. ஸோ இது வந்து ஐடென்டிஃபிகேஷனுக்காண்டி தானே கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ பட் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, மோஸ்ட்லி இந்த பிக்சர் பிரகாரம் என்கிட்ட இப்போ காய்கறி இல்லை, அதனால் இருக்கிற காய்கறிகளை வந்து செக்ரிகேட் பண்ண போகிறேன். இப்போ பீன்ஸை பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ இதுக்காண்டி ஒரு தனியாக பேக் போட வேணான்னு பார்க்குறேன். அதனால் கேரட்டோடு சேர்த்து நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா எப்படினாலும் பொரியல் பண்ணுறப்போ நான் கேரட்டும் சேர்த்து தான் பண்ணுவேன். ஸோ அதனால் எனக்கு தெரியும் அது வேஸ்ட் ஆகிடாது. ஸோ அதனால் இப்போ இது ரெண்டையும் ஒரே பேக்கில் நான் வைக்க போகிறேன். இப்போ பீன்ஸ் கேரட் ரெண்டையுமே நான் ஒரே பேக்லேயே ஸ்டோர் பண்ணிட்டேன். அதே மாதிரி பாருங்கள், இந்த பேக்கில் க்ளோஸ் பண்ணுறதுக்கு ட்ரா ஸ்ட்ரிங் மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்ட்ரிங்கை வந்து நீங்கள் இழுத்தீங்க அப்படின்னா நல்லா நம்மளுக்கு சுருக்கு பை மாதிரி அதை நல்லா ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கு தேவைப்படுறப்போ எடுக்கிறதுக்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிட்டு சின்னதாக ஒரு முடிச்சு மாதிரி போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அப்படியே வெஜிடபிள்ஸ் வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். இப்போ வீட்டில் இருந்த எல்லா வெஜிடபிள்ஸையும் வந்து அந்தந்த பேக்ஸில் நான் வந்து போட்டு நல்லா க்ளீனாக ஸ்டோர் பண்ணியாச்சு. இப்போ இது எல்லாத்தையுமே வந்து ஃப்ரிட்ஜில் அந்த வெஜிடபிள் ட்ரேயில் வச்சு ஆர்கனைஸ் பண்ணிடலாம். நான் ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுமே பார்த்தீங்கன்னா 2 ட்ரே இருக்குது. ஒரு ட்ரேயில் ஃபுல்லாக இங்கிலீஷ் வெஜிடபிள்ஸ் வைப்பேன், கீழே இருக்க ட்ரேயில் வந்து இந்தியன் வெஜிடபிள்ஸ் வைப்பேன். ஸோ அதை வந்து யூஸ் பண்ணுறதுக்கும் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும்ன்றனால நான் எப்போயுமே இந்த மாதிரி தான் ஸ்டோர் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ பாருங்கள், ஃப்ரிட்ஜ் எல்லாத்தையுமே நல்லா சூப்பராக க்ளீன் பண்ணியாச்சு. வாங்கிட்டு வந்த ஆர்கனைசர்ஸ்லாம் யூஸ் பண்ணி ஃப்ரிட்ஜை திரும்ப ரீஆர்கனைஸும் பண்ணியாச்சு. எல்லாம் முடிச்சதுக்கப்புறமா என்னோடய ஃப்ரிட்ஜ் இப்போ பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்குது. ரொம்பவே ஆர்கனைஸ்டாக இருக்குது, எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கும் இது பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்களும் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்றைக்கி காட்டின இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க, இதோட இந்த வ்ளாக் கம்ப்ளீட் ஆகுது. ரொம்ப நாளாக நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ண ஒரு வீடியோ தான் இது. ஹோப் உங்களுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வ்ளாக் ஒரு லைக் கொடுங்க. சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சுஜிஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாக்ஸ் ரெசிபிஸோடு அடுத்து உங்களை நான் மீட் பண்ணுறேன். சுஜிஸ் கிச்சன், எளிய பாரம்பரிய சமையலின் தொகுப்பு.